நிலையந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கோரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கோரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை. புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவரெனக்கு எதிராய் எழும்பினாலும், புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவரெனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை. வியாதியினாலே காயும் வருத்தி வாடியே மரண இருள் சோழினும், வியாதியினாலே காயும் இருத்தி வாடியே மரண நிழல் சோழினும், விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை. பரிசுத்த விசுவாசத்தாலே பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவேன். பரிசுத்த விசுவாசத்தாலே பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. திரை வழியா தன் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி, திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை. நான் விசுவாசிப்போர் இன்னாரென்று அறிவே, என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னாரென்று அறிவே, என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் வாசித்து தியானிக்க முடியாத தெரிந்து வேத பகுதி பரிசுத்த லூக்கா என்பவர் பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல்
7 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிவோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்கிறத தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாய் கர்த்தர் இந்த பூமியிலே வார்த்தையாகி மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி இயேசு என்கிறதான நாமத்தில் தன்னை வெளிப்படுத்தி அவர் உலக ரட்சகர் என்றும் தன்னை கிறிஸ்து என்றும் ரூபாந்தரப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு திரும்பவும் கடந்து சென்றார். நாம் அறிவோம், இயேசுவானவர் இந்த உலகத்திலே 33 வருஷ காலங்கள் இருந்தார். 3 வருஷ காலங்கள் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். 3 வருஷ காலங்களில் தாம் எவ்விதமாக மரிக்கப் போகிறேன் என்றும் எப்படி உயிரோடு எழும்புவேன் என்றும் அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லும் தேவன் அநேக வார்த்தைகளினாலே பிரசங்கங்களிலும் அவருடைய சீஷர்கள் மத்தியிலும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருந்தார். அப்படி இருக்கும்போது இயேசுவானவர் இந்த பூமியின் ஊழியத்தை நிறைவேற்றி கர்த்தருக்கு செய்ய வேண்டியதான காரியங்களில், தேவனோடு கூட செய்ய வேண்டியதான காரியங்களில் அடுத்த கட்டணத்தை நோக்கி புறப்படுகிற வேளையில் இந்த உலகத்தின் கடைசி பகுதியில் இயேசுவானவர் வந்திருக்கும் போது உலகத்தின் பாவங்களுக்காக தாம் செய்ய போகிறதான, அனுபவிக்க போகிறதான பாடுகளையும், அதனால் உண்டதான மரணத்தையும், அதனால் உண்டான உயிர்த்தெழுதலையும், பரலோகத்தின் காரியங்களையும் தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இப்படி பரலோகத்தின் காரியத்தை கொடுத்து வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது சீஷர்கள் மனதில் ஒரு கலக்கம் உண்டாயிற்று. ஏன் 3.5 வருஷ காலம் நாம் இயேசுவோடு கூட இருந்தோம், அவரோடு கூட நடந்தோம், அவரோடு கூட புசித்தோம், அவரோடு கூட தங்கியிருந்தோம், அவர் போகிற இடத்தெல்லாம் அவரோடு கூட போனோம், நம்முடைய வீட்டை விட்டு விட்டோம், நம்முடைய தொழிலை விட்டு விட்டோம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுக்கு பின் சென்றோம். ஆனால் இப்போது எங்களை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறேன் என்று சொல்கிறாரே. இயேசுவானவர் இந்த பூமியிலே ராஜாவாகி அவர் ராஜாவாயிருப்பார் என்றும் அவருக்குள்ளாக நாங்கள் மந்திரிகளைப் போல பிரதானிகளைப் போல இருப்போம் என்று சொல்லி நாங்கள் கற்பனை பண்ணி கொண்டிருந்தோமே. இப்பொழுதோ இயேசு சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுரியத்துக்கிறதா அல்ல, நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஏனென்றால் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது அங்கே தேவனிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா முதல்ல சொல்லியிருப்பேன், தேவனுடைய ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, அவைகளில் ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு சொல்லுவேன். ஆகையினாலே நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் இயேசுவானவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, இயேசு அதோடு சொல்கிறார், நான் போகிற இடத்தை அறிவீர்கள், வழியையும் அறிவீர்கள் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்கிறார். அப்படி இயேசுவானவர் சொல்லி சீஷர்கள் கலங்குகிறார்கள். இவர் போகிற இடத்தையே நமக்கு தெரியாதே, இயேசுவானவர் எங்கே போக போகிறாருன்னு எனக்கு தெரியாதே, அப்படியான வழி எங்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இயேசு இடத்துல கேட்கிறார்கள். ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை நாங்கள் அறிந்திருக்கவில்லையே, அப்படி இருக்கும்போது வழியை எப்படி அறிவோம் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். இயேசு சொல்கிறார், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் போகிறேன், பிதாவை குறித்து உங்களுக்கு சொன்னேன், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்,
என்னோடு கூட இருக்கிற என்னுடைய வழியில் நடக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குடைய வழியில நடக்கிறான் என்று சொல்லி திட்டவுமாய் தெளிவுமாய் தன்னுடைய சீஷர்களுக்கு தெளிவுபடுத்தினார். அந்த இயேசுவானவர் தாம் போகும்போது, இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது, அவர்கள் சீஷரிடத்தில் சொன்னபடியே அவர் மரித்து அவரை சிலுவையில் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இயேசு மரித்து 3ஆம் நாளிலே அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழும்பி இயேசுடைய சீஷர்களுக்கு அநேக வார்த்தைகளினால் திரும்பவும் திருஷ்டாந்தரப்படுத்தி அநேகருக்கு தாம் உயிரோடு இருக்கிறவராக தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை காண்பித்தார். முன்பு சரீரத்தில் இருந்த நாட்களில் எல்லாருக்கும் வெளிப்படையாக இயேசுவானவர் தரிசனமானார். ஆனால் அவர் உயிரோடு எழுதின பின்போ அவரை நம்பின, அவரை விசுவாசித்த, அவரோடு கூட இருந்த அவருடைய சீஷர்களுக்கு மாத்திரம் தரிசனமானார். அநேகர், 1 பேர் 2 பேர் அல்ல, இயேசுடைய சீஷர்கள் மாத்திரமல்ல, அவரை பின்பற்றிதான ஆயிரக்கணக்கான ஜனங்கள், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். உயிர் தெழுந்த இயேசுவுக்கு பின்பாக அவர்களுக்கு போகும்போது சொன்னார், நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் வரும் மட்டும் இந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டார். சீஷர்கள் அவ்விதமாக சொன்னார். சீஷர்கள் அவ்விதமாக செய்தார்கள். அவர்கள் இயேசுடைய சுவிசேஷத்தை சொன்னார்கள். இயேசுவை மெய்யான தேவன் என்று சொன்னார்கள். இயேசுவான உயிரோடு இருக்கிறன்னு சொல்லிட்டு போனது மாத்திரமல்ல, இயேசுவானவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். இயேசுவானவர் பூமியில் இருக்கும்போது இயேசு மாத்திரம் அற்புதங்களை அடையாளங்கள் செய்தார். இயேசுவானவர் உயிரோடு எழும்பின பின்பு அவருடைய சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை போலவே அற்புதங்களை அடையாளங்களை செய்தார்கள். ஏனென்றால் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல செய்வான், இவைகளிலும் பெரிய காரியங்களில் செய்வான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறது சொன்னார். ஆம், உண்மையிலே இயேசுவானவர் செய்த காரியங்களை பார்க்கலும் அதிக காரியங்களை செய்யும்படியாக அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். காரணம் என்ன? இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவரே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த பூமியில் நம்ம பார்க்கிறோம், யுத்தங்களை செய்து பார்க்கிறோம். அநேகருடைய இருதயம் கலக்குகிறது. இந்த உலகத்தின் காரியத்துக்காக நாம் கலங்கி தவிக்க வேண்டாம். இந்த பூமியில் இருக்கும் வரை இயேசு சொல்லியிருக்கிறார், நான் உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதனால் திடன் கொள்ளுங்கள். உங்கள் உலகத்தில் போராட்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அவைகளை பற்றி கவலைப்படாதீர்கள். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட இருக்கிறது. நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இயேசுவானவர் நம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அந்த வார்த்தைகளின்படி நம்ம நடக்க முடிய சொல்லுகிறார். இந்த தேவன் நம்மை விருதாவாக என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். தேவன் ஆயத்தப்படுத்துறதான இடம் விசேஷமானது, மிகவும் மேன்மையானது. அவைகள் மனிதனுடைய கற்பனைகளுக்கு எட்டாதது, மிகவும் ஆராய்ந்து முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்தலத்தை நமக்காக தேவனுடைய ராஜ்யத்தில் ஆயத்தம் பண்ண போகிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நாம் பார்க்கிறது வாசஸ்தலம் இந்த பூமி மாத்திரம் பார்க்கிறோம். இந்த பூமிக்கு உதவியாக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் யாவும் இருக்கிறது. இதே போன்ற அநேக வாசஸ்தலங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. அவைகளில் ஒன்றை இந்த பூமியும் நாம் காண்கிற பூமியும் வானமும் பூமியும் ஒழிந்து போகும். ஆனால் தேவனாய் கர்த்தர் நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது எப்படி ஆயத்தம் பண்ண போடுகிறார்ங்கிறது பின்வரும் நாட்களில் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. ஜெபிப்போமா? நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம், ஜெபிப்போம். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே,
அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மாலை. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் எங்களை நேசித்து எங்கள் மேல் தயை பாராட்டி, நாங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்தில் நடக்கிறதான வேளையில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி நற்செய்தி எங்களுக்கு அறிவித்து, பாவத்திட்டு விலகும்படியாக, இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளிலிருந்து விலகும்படியாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கட்டளை ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்படியாக தேவரை சொன்னீர். காரணம் என்னவென்றால், தேவனாய கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீர் சொன்னீர், நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நீங்களும் எங்களை போல மாற வேண்டும் என்று சொல்லி இயேசுவான விரும்பினீர். அந்த ஆலோசனைகளில் நாங்கள் நடக்கும்படியாய் பலத்தையும் வழியும் காட்டி தந்தீர். நாங்கள் அப்படி வழியில் நடக்கிறோம். நீர் எங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறதான தேவனுடைய வாசஸ்தலத்தை பற்றி நாங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது அறிந்து கொள்ள கர்த்தர்களை உதவி செய்கிறீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் கடந்து வரும்போது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பங்கடைய வேண்டும். அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் இருதயம் அநேக காரியங்களில் கலங்குகிறது, ஆனால் உம்முடைய வார்த்தைகள் எங்களை கலங்காதே திகையாதே என்று சொல்லி தேற்றுகிறது. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. நம்முடைய கிருபையின் கருத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இம்மட்டமாய் நடத்தினீர், இனிமேல் நடத்துவீர். உமக்கே கனமும் மகிமை உண்டாகட்டும். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.